ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். இந்த வாரம் ஆரம்பத்தில் யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% வரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது இந்தியாவோட வளர்ச்சியவே மட்டுப்படுத்தும், நம்மளை இன்னும் ஒரு 20 வருஷம் பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிடும் இந்தியன் எக்கனாமியை அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதோட நிஜமான ரீசன் என்ன, இது எங்கே போய் முடிய போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% இம்போர்ட் டியூட்டியை யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே போட்டிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு அனுப்புகிறீங்க யூஎஸ்க்கு அப்படின்னா, அது யூஎஸ் கண்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு ஒரு டேக்ஸ் கட்டுவீங்க. அதுதான் இம்போர்ட் டியூட்டி. இப்போ 50% ஆனதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய்க்கு அனுப்பிச்ச பொருளை உள்ளே போகும்போதே அதோட விலை 150 ரூபாயாக மாறிடும். இதே மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 15% 20% இருக்குது. அவன் 100 ரூபாய்க்கு அனுப்புகிறான்னா உள்ளே போகும்போது 115 ரூபா 120 ரூபாய்க்கு போயிடும். இப்போது யூஎஸில் இருக்கிற ஒரு கடைக்காரன் இந்தியாவிலேருந்து பொருளை வாங்கி விற்பானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்க மாட்டான். ஏன்னா இதே பொருள் 120 ரூபாய்க்கு வியட்நாமில் இருந்தோ யூரோப்பில் இருந்தோ சைனாவில் இருந்தோ அவனுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பொருட்களை யூஎஸில் வாங்குறதுக்கான டிமாண்ட் குறையும். இல்லை இங்கேருந்து அனுப்புகிறவங்களே ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ ஒரு முட்டையை 10 ரூபாய்க்கு இங்கேருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா அது உள்ளே போகும்போது 15 ரூபாய் ஆகிடும் அப்படின்னா அது சரியாக இருக்காதுல்ல, யாரும் வாங்க மாட்டாங்கல்ல அப்படின்றது தான் இதில் இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்திய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இது தப்பாக இருக்கே, எதுக்கு நீ எனக்கு இவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இது ஏன் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னா, ஏன்னா ஒரு பிரசிடென்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா சில நம்பர்ஸை நம்ம பார்க்கணும். அதை பற்றி பார்த்துடலாம். 2024 இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் 11 லட்சம் கோடிக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. அதில் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு அனுப்பப்பட்டு பிஸ்னஸ் பண்ண பொருட்கள் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி. அதே யூஎஸ் நமக்கு அனுப்பிச்சிருக்க பொருட்களோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 லட்சம் கோடி தான். கிட்டத்தட்ட நம்ம 50% அதிகமான பொருட்கள் அங்கே அனுப்பிச்சிருக்கோம், அதிகமான லாபத்தை நம்ம ஈட்டியிருக்கோம். அதாவது யூஎஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்க காசு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி அந்த 11 லட்சம் கோடியில். ஸோ இதில் இருந்து என்னென்னா, யூஎஸுக்கு உள்ளே போகிற பணம் கம்மியாக இருக்குது, யூஎஸ்லேருந்து வெளியே வர பணம் அதிகமாக இருக்குது. இதை ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு என் கண்ட்ரிக்கு தானே பணம் வரணும் அப்படின்னு தானே எல்லா பிரசிடெண்ட்டும் யோசிப்பான். அதுபோக நான் சொல்கிற சில பொருட்களை இந்தியா வாங்கிக்க ரெடியாக இல்லை, ஏன்னா அவங்கள்ட்டயே அது இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண முடியும், ஓகே அப்போ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், டேக்ஸை எனக்கு நிறைய கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப் வருமானத்தை நம்ம ஈட்டுறோன்னா அதை எனக்கு டேக்ஸாக கொடுன்ற மாதிரியான ஒரு இன்டைரக்ட் கால்குலேஷனில் தான் இந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை அனௌன்ஸ் பண்ண விதத்தில் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 25% டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் யூஎஸ்குள்ளே போகும்போது இதுக்கு முன்னாடி 2024 நம்ம கட்டிகிட்டு இருந்தது வெறும் 10% ஆஃப் டேக்ஸ். அதே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 30% டேக்ஸ் கட்டுவாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு அனுப்பின பொருள் 130 ரூபாயாக தான் இந்தியாவுக்குள்ளேயே வரும். அதில் 30 ரூபான்றது இந்திய கவர்மெண்ட்டுக்கு அவன் பே பண்ணணும். அதே இங்கேருந்து ஒரு பொருள் போகுதுன்னா 100 ரூபான்ற பொருள் வெறும் 110 ரூபாயாக உள்ளே போயிடும். அப்போது உங்களுக்கான நிகர லாபமும் அதிகமாக இருக்கும். இதை நோட் பண்ண ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா என்னோட நல்ல ஃப்ரெண்ட், ஆனால் அவங்க ரொம்ப க்ரீடியாக இருக்காங்க, ரொம்ப பேராசைப்படுறாங்க, அதனால் நான் இந்த 25% டேக்ஸை போட போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இது எதுக்காகன்னு சொல்கிறாருன்னா, யூஎஸோட க்ரோத் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது சரியாக இருக்க மாதிரி தானே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, அப்போது 25% சொன்னவர் ஏன் 50%ஆக மாற்றுறாரு அப்படின்னா, ரஷ்யா யூஎஸோட எனிமி அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் பார்க்குறாரு. உலகம் ஃபுல்லாகவே தான் யூஎஸ் அப்போஸ் பண்ணி தான் எப்போவுமே ரஷ்யா டெசிஷன்ஸ் எடுக்கும். இவங்க 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோலிய பொருட்களை வாங்குகிறாங்க, கம்மியான ரேட்டுக்கு வாங்கி வெளியே விற்றுட்ருக்காங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பெட்ரோலிய பொருட்களை வாங்கி ரஷ்யாவுக்கு காசு கொடுக்குறீங்க இல்லையா, அந்த காசு மூலமாக தான் அவன் உக்ரைன் போரையே நடத்துகிறான். நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க, இன்டைரக்டாக ஒரு நாட்டை ரஷ்யா அழிக்கிறதுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அது தப்பு, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க என்ன, அதனால் உனக்கு பெனால்ட்டி போடுறேன், நீ ரஷ்யாவோட வர்த்தகத்தை நிறுத்திட்டு
அப்புறமா வா என்கிட்ட, இல்லைனா 50% டேக்ஸு அப்படின்ட்டாரு. 50% டேக்ஸுன்றது கிட்டத்தட்ட உங்கள் பொருளோட விலையிலேருந்து பாதியே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் என்ன லாபம் பார்க்க முடியும்? உங்கள் பொருளோட அடக்க விலையே அதிகமாக இருக்கும். யூஎஸில் எப்படி வாங்குவாங்க? இது எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணும்? ஏன் நம்மளோட க்ரோத்தை, ஜிடிபியை, நம்மளுடைய வளர்ச்சியை இது மட்டுப்படுத்தும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி எடுத்துக்கோங்களேன். திருப்பூரில் ஒரு ட்ரெஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அதோட அடக்க விலை 1000 ரூபாய். என்ன பிளான் அப்படின்னா, இங்கே அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா காஸ்ட்டும் போக நான் 1000 ரூபான்னு வச்சா எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ட்ரெஸ் ஷாப் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அதுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அந்த அமெரிக்கன் ட்ரெஸ் ஷாப்புக்கு உள்ளே போகும்போது இங்கேருந்து 1000 ரூபாய்க்கு அனுப்புகிறான்னா கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு 100 ரூபா கட்டணும், அதுலேருந்து 10%. அப்போ 1100 ரூபா அப்படின்னு சொல்லி நான் ப்ரைஸ் பண்ணி அந்த கடைக்கு கொடுத்துருவேன். இப்போ அவன் அதை என்ன பண்ணுவான், 1200 ரூபான்னு சொல்லி அவனோட கஸ்டமர்ஸ்க்கு விற்றுருவான். அவனுக்கு ஒரு 100 ரூபா லாபம், எனக்கு லாபம், டேக்ஸையும் நான் அவங்ககிட்டேருந்தே வாங்கிட்டேன். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா 50%ஆக மாறுது. நான் இங்கே எனக்கு தெரியும் 1000 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாபம் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு 500 ரூபாய் கேட்குறான். எனக்கு கிடைக்கிற லாபத்தில் 500 ரூபாயை போட்டுக்க முடியுமானா போட முடியாது. அப்போது வேறு வழியே இல்லாமல் நான் என்னுடைய பொருளோட விலையை ஏற்றுவேன். 1500 ரூபான்னு ஏற்றுவேன். 1500 ரூபான்னு ஏற்றுறேன்னா அப்போது டேக்ஸ் அந்த 500 ரூபாய் எடுத்து டேக்ஸை நீ வச்சுக்கடான்னு அவன்கிட்ட சொல்லிடுவேன். 1000 ரூபாய் எனக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போது 1500 ரூபாய்க்கு அவன் வாங்கின பொருளை 1600 ரூபாய்க்கு விற்கணும். கிட்டத்தட்ட எல்லா பொருளோட விலையும் 40% 50% எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லாமல் அதே கிளாத்தை நேற்று வரைக்கும் நீங்கள் விற்றுட்டு இருந்த அதே துணியை 40% நான் விலை ஏற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த கஸ்டமர்ஸ் வாங்குவான்? என்ன பிரச்சனை அப்படின்னா 50% டேக்ஸுன்றது வந்து வேறு எந்த கண்ட்ரிக்கும் யூஎஸ் இது வரைக்கும் இம்போஸ் பண்ணல. நமக்கு பக்கத்தில் இருக்க வியட்நாமில் இருந்தோ இல்லை அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸில் இருந்தோ வரக்கூடிய பொருட்களுக்கு ரொம்ப கம்மியான டேக்ஸ் இருக்கும். இப்போது அதே துணி வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து 1200 ரூபாய்க்கு உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் ஆவரேஜாக இப்போ 20% டேக்ஸில் இருக்குது. குளோபலாக யோசிச்சோன்னா அந்த 20%ல் உள்ளே போகுதுன்னா 1200 ரூபாய்க்கு உள்ளே போகும். ஏன்னா முன்னாடி நாம் தான் ரொம்ப டேக்ஸ் கம்மியாக இருந்தோம், நம்மக்கிட்டேருந்து சீப்பராக யூஎஸ்குள்ளே போகுன்றதுனால நிறைய பேர் நம்மளை ப்ரிஃபர் பண்ணாங்க. நம்ம அதனால தான் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் யூஎஸ்க்கு. இப்போ என்னாகும் அப்படின்னா அவங்களோட ப்ரிஃபர்டு கண்ட்ரீஸாக வேறு கண்ட்ரிஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது நம்மக்கிட்டேருந்து ஏற்றுமதி ரொம்ப கம்மியாகுதுன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து வரக்கூடிய காசு குறையும். அந்த காசு நமக்கு குறையுதுன்னா அப்போது நம்ம எக்கனாமியில் அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இப்போது 7.5 லட்சம் கோடி ஒரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த வருஷத்துலேருந்து 1 லட்சம் கோடி தான் வரும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அந்த கேஷ் ஃப்ளோவை அது கட் பண்ணி அந்த லாபத்தை கட் பண்ணுதுன்னா இது இந்தியாவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். கண்டிப்பாக மாறும். இப்போது நமக்கு என்ன தோணுதுன்னா யூஎஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவர் எடுத்த டெசிஷன் சரிதானே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா இல்லை, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல் காரணம், ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா இந்த டாக்ஸை நான் ஏன் உள்ளே போடுறேன் அப்படின்னா ட்ரேட் டெஃபிசிட். நீ நிறைய விற்கிற, ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் உனக்கு கொடுக்குறேன், அது போக நீ என்ன நிறைய டேக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிற கண்ட்ரிஸ் டாப் 10 கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு கண்ட்ரி கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சைனாவாக இருக்கட்டும், யூரோப்பியன் கவுன்சில், வியட்நாம், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வியட்நாமுக்கும் நீங்கள் போட்டிருக்கணும்ல, அதுக்கு ஏன் 20%ல் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதில்ல. ஆனால் அவர் என்ன பண்ண ட்ரை பண்ணார்னா சைனாவுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் ரஷ்யா எப்படி அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் எனிமியாக பார்க்குறாங்களோ சைனாவும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எனிமி தான். அவன் வந்து ஒரு பெரிய சூப்பர் பவராக மாறிட்டே வரான், இது சரியாக வராது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, சைனாவுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 30% டேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்லேயே அவங்களுக்கு அதிகம் தான். ஆரம்பத்துலேருந்தே அவங்க 30% டேக்ஸ் கட்டி தான் கூட்ஸை வந்து யூஎஸ்குள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு 100% டேக்ஸ் போட போகிறேன், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் என்ன போகிறேன்னா அது 200 ரூபா, எனக்கு 100 ரூபா வரி கட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சைனா அதுக்கு ஒத்துக்க ரெடியாக இல்லை. அவன் சண்டை போடுறான், நீ 100% போடுறேன்னா நான் 200% போடுவேன், நீ அங்கேருந்து ஒரு பொருளை எனக்கு அனுப்புறல அதை போடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஈக்குவலி 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால்
இதோட பின்னாடி என்ன நடக்குதுன்னா, நீட் யாருக்கு இருக்குது? யூஎஸ்க்கு தான் இருக்குது. சைனா மேஜராக எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவைப்படுற பொருட்கள் தான் சைனாவிலேருந்து யூஎஸ்க்கு வருது. நீங்கள் அதை நிறுத்துனீங்க அப்படின்னா இங்கே டிஜிட்டலாக எலக்ட்ரானிக்ஸில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் அதிகமாக ஆரம்பிக்குது. நீங்கள் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு ரெசிஸ்டரோட விலையை 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாயாக மாற்றுறீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஐஃபோனோட விலை 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபாய்க்கு போகும். ஸோ வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. 2 கண்ட்ரிஸும் பேசுகிறாங்க. ஓகே, நாங்கள் பழைய டேக்ஸ் ஃபார்மேட்லேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைனாவை மறுபடியும் 30% ஆஃப் டேக்ஸ்லேயே வச்சுட்டு இவங்க யூஎஸ் பேக் அடிக்கிறாங்க. இதே தான் யூரோப்பியன் கவுன்சிலுக்கும் நடக்குது. யூரோப் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமான டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. யூஎஸும் யூரோப்பியன் கவுன்சிலும் நெகோஷியேட் பண்ணுறாங்க. நெகோஷியேட் பண்ணி அவங்களும் பழைய 15% ஆஃப் டேக்ஸே உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் 7-8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ்க்கும் டேக்ஸ் அப்படியே தான் இருக்குது. என்ன இருந்துச்சோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, திரும்பி ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நெகோஷியேஷன் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு திரும்பி பழைய டேக்ஸ் ரேட்டுக்கே போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. 2வது ரீசன் நான் ஏன் இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நீ ரஷ்யாவை எனேபிள் பண்ணுற, ரஷ்யாவிலேருந்து பெட்ரோலியம் வாங்குற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யூஎஸ்ஏ ரஷ்யாட்டேருந்து யுரேனியம் மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு இருக்கு. இன்னமும் காசு கொடுத்து அதிக அளவில் இன்னும் சொல்லப்போனால் நாம் பண்ணுற பிஸ்னஸை விட அவங்க பண்ணுற பிஸ்னஸோட சைஸ் ரொம்ப பெருசு. யுரேனியம் மாதிரியான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை ரஷ்யாக்கிட்டேருந்து தான் யூஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்டப்ப அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எதையுமே கன்சிடர் பண்ணாமல் அப்படியே, அதாவது எந்த விதமான ரியல் ரீசனும் இதுக்கு பின்னாடி இல்லை, இதை நீங்கள் வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவசரமாக இந்த 50% ஆஃப் டேரிஃபை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கண்ட்ரிக்காக பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் இதுக்கான காரணங்களில் எந்த விதமான ஆக்சுவல் ரீசன்ஸ் இல்லையே. கண்ட்ரிக்கு பண்ணுறீங்கன்னா அந்த 10 கண்ட்ரிக்கும் போட்டிருக்கணும். நீங்கள் முதல்ல ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிற யுரேனியத்தை நிறுத்தி இருக்கணும். இந்த 2 காரணமுமே இல்லை. உண்மையிலேயே அடிப்படையில் இந்த 2 காரணங்களும் மேம்போக்காக ஒரு சாக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அப்போது இது மூலமாக அவர் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, முதல் விஷயம் அவருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்திடுறோம், எல்லோரும் வாங்குகிற ஒரு கண்ட்ரிகிட்டேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரிகிட்ட ரொம்ப கம்மியான ஆயில் தான் இருக்கும், பெட்ரோலிய பொருட்கள் தான் இருக்கும். ஸோ அவன் தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ண போகிறான்னும் போது அவன் விலையை ஏற்ற ஆரம்பிப்பான். அவன் விலையை ஏற்றினான் அப்படின்னா உலகளாவிய லெவலில் பெட்ரோலிய பொருட்களோட விலை அதிகமாகும். அது யூஎஸ்ஸையும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ அவர் ஆக்சுவலி நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குறதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்றது அவரோட கோல் கிடையாது. இது அவருக்கும் தெரியும், யூஎஸில் இருக்க எல்லா எக்கனாமிஸ்ட்டுக்கும், யூஎஸில் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஆட்களுக்கும் தெரியும். ரஷ்யாக்கிட்டேருந்து இந்தியா மாதிரியான பெரிய பெரிய கண்ட்ரிஸ் ஆயில் வாங்குறதை நிறுத்தினா உலகளவில் பெட்ரோலிய பொருட்களோட ரொம்ப அதிகமாகும். அது எல்லா எக்கனாமியுமே பாதிக்கும் அப்படின்றது. சரிடா, அப்புறம் ஏன் இப்படி மடத்தனமாக அவன் அதை போட்டுட்ருக்கான் அப்படின்னா, ஹி வாண்ட் டு ஸ்ட்ரைக் அ டீல். நம்ம 2 பேரும் முடிவு பண்ணி நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலான்னு முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்தியா அதுக்கு ரெடியாக இல்லை. என்ன பிரச்சனை அதில் அப்படின்னா, இந்தியாவில் அதிகமாக விளையக்கூடிய பொருட்களை, இந்தியாவோட கோர் பிஸ்னஸாக இருக்க பொருட்களை நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்துக்கான விதைகள், இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அது நம்மளோட மொத்த எக்கனாமியுமே ரன் பண்ணிகிட்ருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட நிறைய விதைகள் இருக்குது, புதுசாக அவங்க ஹைப்ரிடாக நிறைய விதைகள் உருவாக்குவாங்க, மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அதிகமான வீரியம் இருக்குது, அதிகமான விளைச்சல் தரக்கூடிய நிறைய விதைகள் உருவாக்குவாங்க. இதை யூஎஸ்லேருந்து நீ இம்போர்ட் பண்ணியே ஆகணும் இப்படின்றது இது ஒரு அக்ரிமெண்ட். நமக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற விதைகள் காணாமல் போய்டும். நம்ம செய்கிற எல்லா பொருட்களையும் நாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் வெளியே அனுப்ப ஆரம்பிப்போம். நம்ம வெளியே அனுப்ப ஆரம்பிக்கும் போது அப்போ நமக்கு தேவையான பொருட்கள் இங்கே விளையாது, அதை நம்ம வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்க வேண்டியிருக்கும். இது 50% டேக்ஸை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதே தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார் இருக்கு இல்லையா, காருக்கு நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான டேக்ஸ் போட்டிருக்கோம். யூஎஸ்லேருந்து ஒரு கார் வருது, ஜெர்மன்லேருந்து ஒரு கார் வருது அப்படின்னா அது உள்ளே வரும்போதே நாமளும் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு அவங்ககிட்டேருந்து டேக்ஸ் கேட்போம். இது எதுக்காகனா, உள்ளூரில் என்கிட்ட இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு அங்கே கார் உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னா இங்கே அதுக்கான வேலைவாய்ப்பு உருவாகுது, அது மூலமாக கேஷின் வருது, அது மூலமாக இந்தியாவோட மொத்த க்ரோத்தையும் பெருசு பண்ண முடியும். அப்போது
இவனுக்கு நான் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் காட்டணும் அப்படின்னா நான் வெளியிலேருந்து வரவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து ஒரு பிளான்ட்டு போடுங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள், உங்களுக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்லேயே ஒரு பொருளையோ இல்லை ஜெர்மன்லேயே ஒரு பொருளை தயாரித்து அதை இங்கே அனுப்ப போகிறீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, அது எந்த விதமான வேல்யூ அடிஷனையும் தரப்போகிறதில்ல. ஒன்று இதே வேலைக்கு உள்ளே விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கம்பெனியும் எங்கே சீப்பராக பண்ண முடியுமோ அங்கே போய் பண்ணிவிட்டு எனக்கு வெறும் இம்போர்ட் மட்டும் பண்ணுவான். நான் வெறும் கன்சியூமராக மட்டும் இருப்பேன், நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்க மாட்டேன். ஸோ ப்ரொடியூசராக இல்லாத பட்சத்தில் எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ இதனால தான் நிறைய பொருட்களுக்கான டேக்ஸை நாம் அதிகமாக வச்சுருப்போம். நாம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் அவங்களுக்கு எது கோர் பிஸ்னஸோ அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸஸ் எல்லாத்தையுமே உள்ளே விளையிற பொருட்களுக்கு, உள்ளே உருவாக்குற பொருட்களுக்கு கம்மியான டேக்ஸும், அதே பொருளை நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் உருவாக்கி இங்கே அனுப்புகிறீங்கன்னா அதிகமான டேக்ஸும் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எனக்கு வந்து காலி பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோவுக்கு உங்கள் ஊரில் விளையிற பொருட்களை நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஎஸ்க்கும் கம்மி பண்ணுங்கள், எல்லா பொருட்களையும் உள்ளே விடுங்கன்னு கேட்குறாரு. இந்தியா இதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இதுக்கு மறைமுகமாக ப்ரெஷர் போட்டு இதை எப்படியாச்சும் இந்தியாவை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். சரி, என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு காமனான டேர்ம் ஒன்று இருக்குது, டேக் ஒன்று சொல்லுவாங்க, ட்ரம்ப்ஸ் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். ட்ரம்ப் எப்போவுமே பின்னாடி போயிடுவார், அவர் சொன்னதை வந்து பேக் அடிச்சுப்பார் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன அந்த சைனா கதையிலையும் அதான் நடந்துச்சு, யூரோப்பியன் கதையிலையும் அதான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம டைம் கொடுத்தோம்னா, நெகோஷியேட் பண்ணாமல் ரொம்ப நிதானமாக டைம் கொடுத்தோன்னா இந்தியாவிலேருந்து போகிற பொருட்களோட தேவை யூஎஸில் இப்போவுமே அதிகமாக இருக்கும். அந்த டிமாண்ட் அதிகமாகி அங்கேருந்து இன்டர்னலாக ப்ரெஷர் கொடுக்கும்போது வேறு வழியே இல்லாமல் இதை மறுபடியும் 25%ஆவோ இல்லை 10%ஆவோ இல்லை 20%ஆவோ மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா we have to negotiate. இந்தந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நெகோஷியேட் பண்ண ஆரம்பிப்போம். பண்ணி அதில் இந்த பொருட்களுக்கு மட்டும் எங்களால் பண்ண முடியும், இது இப்போ 30% டேக்ஸ் இருக்குது அப்படின்னா சில பொருட்களுக்கு நாங்கள் 10% டேக்ஸாக மாற்றிக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்தந்த பொருட்கள் இப்போ நீங்கள் வந்து 35 பொருட்களை என்னை வாங்க சொல்கிறீங்க, அதில் என்னால் 3 பொருளை மட்டும்தான் வாங்கிக்க முடியும், மீதி 32 பொருள் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து யூஎஸ்ட்ட உட்காந்து பேசி நெகோஷியேட் பண்ணி ஒரு டீலுக்கு வருவாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும்னா இந்த 50% டேக்ஸுன்றது மோஸ்ட் ப்ராபபிளி ஓன்ட் ஸ்டே. ஏன்னா நம்ம சைனாவோட கதையிலையும் யூரோப்பியன் கதையிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இதுக்கு பேனிக்கோ பயப்படவோ வேண்டாம், இதனால் இந்தியாவோட க்ரோத் அடி வாங்கும் அப்படின்ற அளவுக்கு இதை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பார் அவர் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ இது கேட்கும்போது ரொம்ப பயமுறுத்துகிற விஷயமா இருந்தாலும் நடந்த நிகழ்வுகளை வந்து பார்க்கும்போது இது வெறும் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை. சரி, இது மாதிரி நடக்கும்போது ஒரு அன்ஸ்டெபிலிட்டி க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்திய சம்மந்தப்பட்ட உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி இந்தியாவில் கன்சியூம் பண்ண வேண்டிய விஷயங்களை இந்தியாவிலே வச்சுருக்கணும். இப்போது நம்மளோட எக்ஸ்போர்ட் ஹெவிலி டிபெண்ட் ஆன் யூஎஸ்ஆ இருக்குது இல்லையா? இப்போ வந்து ட்ரம்ப் வந்து யோசிக்கிறாரு, நான் தான் அதிகமான காசை வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு. இதையே நாம் யோசிச்சுருக்கணும். அதாவது எப்படின்னா, டாக்ஸிங் மூலமாக இல்லை, இப்போ வேறு கண்ட்ரிஸ்க்கு நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சைனா நமக்கு நிறைய பொருட்களை உள்ளே நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்றான், நாம் அந்த அளவுக்கு சைனாவுக்கு கொடுக்குறோமானா இல்லை. ஸோ அப்போது அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபிகர் அவுட் பண்ணி யூஎஸை மட்டும் நம்பி இருக்காமல் மற்ற கண்ட்ரீஸ் மாதிரியான யூரோப் மாதிரி இல்லை சைனா மாதிரி ரஷ்யா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸஸை, ப்ரொடக்ஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிசிஎஸ் லே ஆஃபில். நம்ம மோர் ஆஃப் அ சர்வீஸ் பிஸ்னஸ், அதாவது லேபர் எக்கனாமியில் ஒர்க் ஆகிற கண்ட்ரி. இந்த லேபர் எக்கனாமிலேருந்து வெளியே வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இல்லை ஒரு ப்ரொடியூசராக மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொடியூசராக நீங்கள் மாறும்போது ஒரே ஒரு கண்ட்ரியை சார்ந்து இருக்க மாட்டீங்க, ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கும். அது போக நீங்கள் செல்ஃப் சஸ்டைன்டாக மாறியிருப்பீங்க. அதாவது உங்களுடைய இம்போர்ட், உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கணுன்ற தேவை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும். எங்கெங்கே இருந்துலாம் நீங்கள் நிறைய வாங்குறீங்க அப்படின்றத பார்த்து அதை நம்மளால் உள்ளே உருவாக்க முடிஞ்சுன்னா நாம் முதல்ல செல்ஃப் சஸ்டைன்டாக மாறிடுவோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எக்ஸசிவ் பொருட்களை நம்ம அதிகமாக வெளியே அனுப்பும்போது நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம்.
ஸோ இது மூலமாக தான் இதுக்கு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.